நம்ம சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃபார் பாலிட்ரோபிக் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் Q ஈக்குவல் டு du ப்ளஸ் W இது பண்ணிக்கலாம். Q ஈக்குவல் டு du ப்ளஸ் W தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் Qனா TdS, du mCv dt, ஒர்க் வந்து PdV. ஸோ இந்த யூனிட் மாஸ் எடுத்தோம்னா இந்த மாஸ் போட தேவையில்ல. இன்ஸ்டெட் ஆஃப் யூனிட் மாஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்கே மாஸ் போட்டுவோம். T இன்ட்டு ஸ்மால் ds, இது CV dt ப்ளஸ் P ஸ்மால் v. இங்கே கேபிட்டல் வினா பெருசும் யூனிட் மாஸ் எல்லாத்தையும் மாசால ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி இது பண்ணிக்கணும். இதில் வந்து இது பண்ணால் டிஎஸ்க்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CV dt பை T ப்ளஸ் PdV by T. ஸோ இதில் P by Tனா PV ஈக்குவல் டு RT, P by Tனா V by R by V வரும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். R by V சப்ஸ்டியூட் பண்ணால் CV dt by T ப்ளஸ் R by R dV by V. ஸோ இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ட்ரோபி சேஞ்ச் இன் என்ட்ரோபி கிடச்சிரும். இங்கே S2 மைனஸ் S1 ஈக்குவல் டு CV ln of T2 by T1 plus R ln of V2 by V1. இது வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கான ஒரு ரிலேஷன். இதே போல் நமக்கு H ஈக்குவல் டு U plus PV, H ஈக்குவல் டு U plus PV னா நமக்கு Uனா இப்போ எடுத்துக்கலாம். DH ஈக்குவல் டு DU ப்ளஸ் PdV ப்ளஸ் VdP. ஆனால் DU ப்ளஸ் PdVனா இட் இஸ் நத்திங் பட் இஸ் DQ. ஸோ DQ எடுத்துக்கிட்டோன்னா ப்ளஸ் VdP, இது எடுத்தோன்னா இது TdS ப்ளஸ் VdP. TdS மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அதை அந்த பக்கம் கொண்டு போனால் DH மைனஸ் VdP. Tயை கீழே கொண்டு வந்தால் DH பை T மைனஸ் VdP பை T. ஸோ DHனா வந்து யூனிட் மாஸ்க் எடுத்தோம்னா DS ஸ்மால் எஸ் DH பை T மைனஸ் ஸோ ஸ்மால் b அப்படி போட்டுக்கலாம். இது CP dt, இது V by Tனா PV ஈக்குவல் டு RT, V by Tனா R by P, R dP by P. இன்டெகிரேட் பண்ணனா நமக்கு S2 மைனஸ் S1 CP ln of T2 by T1 மைனஸ் R ln of P2 by P1. இந்த மைனஸ் வேணான்னு ஆசைப்பட்டீங்கன்னா CP ln of T2 by T1 மைனஸ் அங்கே கொண்டு போனால் ln of P1 by P2, R ln of P1 by P2. சரியா? இது ரெண்டு ஃபார்முலா இருக்குது. S2 மைனஸ் S1 பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு வந்து இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1. ஸோ வி ஆர் ஹேவிங் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃபார் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். 2 ஃபார்முலா இருக்குது. CV ln of T2 by T1 ப்ளஸ் R ln of V2 by V1. இங்கே CP ln of T2 by T1 ப்ளஸ் R ln P1 by P2. ஏன்னா இங்கே V2 by V1 வருதுன்னா இங்கே P1 by P2 வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். சேஞ்ச் இன் என்ட்ரோபி பாலிட்ரோபிக் ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெக்குலியராக இருக்கும். மற்ற எல்லாமே சிம்பிள் ஃபார்முலா தான் இருக்கும். சரியா? தேங்க்யூ சாம்பியன்ஸ்.